الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم النبي اولى بالمؤمنين من انفسهم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ثلاث من كن فيه وجد حلاوة الإيمان أن يكون الله ورسوله أحب إليه مما سواهما صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேருமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அந்தத்தோடும் காண வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். வெளியிடக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று தராவி தொழுகையில் போதப்பட இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூமின்கள் உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அது கட்டாய கடமை என்கிற கருத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை எழுதியிருக்கான். அந்நபியும் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்கள் உயிர்களை விடவும் மேலானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். அப்போ மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற பொழுது, அன்பு செலுத்துகின்ற பொழுது அந்த ஈமான் அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஈமானாக மாறுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இயற்கையாகவே உலகில் உள்ள அனைத்துமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதை போன்றுதான் படைத்திருக்கிறார். அது மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏதேனும் ஒரு உயிரினங்கள் விலங்குகள் பார்க்கின்றால் அது தனதாகவே மதிக்கும். முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஒரு வளர்ப்பு பிராணி உண்டு, வளர்ப்பு பிராணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு உள்ள இருக்கிறாங்கன்னா அந்த வளர்ப்பு பிராணி அமைதியாக இருக்கும், துடிச்சு விளையாடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்தை விட்டு வெளியே போகும்போது தான் அது வீட்டுக்குள்ள துடிச்சு விளையாடும். வரலாறு வீட்டுக்குள் வர பார்த்துட்டா அது அப்படியே தரையோட தரையாக ஒட்டி கொடுத்துருக்கும், எங்கேயுமே பார்த்து கூட. இது முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விலங்குகள் கூட உயிரினங்கள் கூட மதிக்கும் விதத்திலே, அன்பு செலுத்தும் விதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார். ஒரு சஹாபியுடைய ஒட்டகம் அது வெறி பிடிச்சது, ஒட்டகம் வெறி பிடிச்சது ஆபத்து, பக்கத்தில் போக முடியாது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபி பேர் வருகிறார், என்னுடைய ஒட்டகம் வெறி பிடிச்சிருக்குது என்று முறையிடுகிறார். அது முறையிடுகின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக அந்த அன்சாரி தோழர், அந்த சஹாபியுடைய தோட்டத்துக்கு போகிறாங்க. தோட்டத்துக்கு போகும்போது அந்த சஹாபி தடுக்கிறார், உள்ள போனாங்கன்னா தடுக்கிறார். கடுமையாக வெறி பிடிச்சிருக்கிறது, போனாங்கன்னா ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னாங்க. அப்போ மாணவி ஸல்லல்லாஹு அதெல்லாம் விட்டுங்க, நான் போகிறேன்னு போனாங்க. அப்போ போகும்போது அது வரைக்கும் வெறி பிடித்திருந்த அந்த ஒட்டகம் மாணவி ஸல்லல்லாஹு பார்த்தவுடன் வெறி அடங்கி போய் தாயை கண்ட அந்த குட்டி பணி பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு முன்னாடி பணி வந்துச்சு. அந்த சஹாபிக்கா தெரியும். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொடரை தடை கொடுக்குறாங்க, முழுக்க அந்த வெறித்தனம் போயிடுச்சு. அது வெறியோடு இருக்கும்போது கூட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் நிதானமாக நடந்திருக்கு.
அமைதியாக நடந்திருக்கிறது. அது தாக்கலை சல்லாசவர்களுக்கு கட்டுப்பட்டது பணிகள் என்று ஹதீஸ்கள் வருகிறது. அப்போ மற்ற உயிரினங்கள் கூட பெருமான செல்லதாரித்தன் அவர்களை அதிகம் மதிக்கக்கூடியவர்களாக அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். பெரிய ஆச்சரியம் என்னன்னா அரசுகள் மாநிலங்கள் ஒரு அதிகம் அறிவிப்பான். இந்த அதிகத்தை வந்து அறிவிக்கிற சாமி யார் கேட்டீங்கன்னா ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய முக்கியமான ஒரு சாமி. அவர் பல சஹாபாக்களை பார்த்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் வளர்ந்தவர்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வீட்டில் வளர்ந்தவர்கள். பல நபி தோழர்களிடத்தில் துஆவை பெற்றவர்கள். ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பாக உபரிபுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபா பெருமக்களிடத்தில் துஆவை பெற்றவர்கள் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த சாமியை தான் அதிகம் அறிவிக்கிறாங்க. அனசுக்குள் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு சமயம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் அங்கே ஒரு பேருந்த மரக்கட்டை அந்த கட்டையில சாய்ந்து கொண்டு அதில் ஏறி சென்று கொண்டு தான் உரை நிகழ்த்துவோம். இது தொடக்க காலத்தில் ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிம்பர் தயார் செய்யப்படுகிறது. மேடை மிம்பர் படி புதிதாக மிம்பர் தயார் செய்யப்படுகிறது. அப்படி மிம்பர் தயார் செய்யப்படுகின்ற பொழுது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பர் படியை ஏறி நின்று உரை நிகழ்த்துவதற்கு தயாராகிறார். பள்ளிவாசலிலே எல்லா சஹாபா பெருமக்களும் கூடியிருக்கிறாங்க. அனசுக்குள் மாலிக் அதிக அறிவிக்கிறாங்க. அவங்க உட்பட எல்லோரும் பள்ளிவாசல் இருக்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் ஏறி நின்று கொண்டு உரை நிகழ்த்துவதற்கு தயாரான அந்த நேரத்தில் ஒரு அழுகை கஷ்டம் கேட்கிறது. ஒரு குழந்தை அழுவதா அழுகை கஷ்டம். அனசுக்குள் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, வானத்தில் சத்தியதி. அப்பொழுது நான் பள்ளிவாசல் தான் இருந்தேன். அந்த அழுகை கஷ்டத்தை நான் கேட்கத்தான் செய்தேன். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மிம்பர் படியிலிருந்து கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கி நேராக ஏற்கனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பேரித்த மரக்கட்டை சாய்ந்து கொண்டு அல்லது ஏறி நின்று கொண்டு உரை நிகழ்த்தினார்களோ அந்த பேரித்த மரக்கட்டை நோக்கி செல்கிறார்கள். அந்த பேரித்த மரக்கட்டையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைக்கிறாங்க. அதுல சத்தம் செய்யுது. அப்படிதான் சஹாபாக்களுக்கு புரியுது. ஏதோ குழந்தை அழுது நினைச்சுக்கிட்டாங்க. சுமார் தாவத்தில் தகைந்தும் ஹத்தா நசல இலையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹஸலனஹா ஃபஸகலத். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பர் படியிலிருந்து கீழே இறங்கி அந்த பேரித்த மரக்கட்டையை கட்டி அணைக்கும் வரை அது அழுது கொண்டுதான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கட்டி அணைத்த பிறகுதான் அந்த பேரித்த மரக்கட்டை அமைதியானது. இது ஹதீஸ். பல்வேறு ஹதீஸ் கிதாபுகள் வருது. புகாரியில பல்வேறு கிதாபுகள் வருது. சுருக்கமாகவும் விரிவாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அறிவிப்பு முஸ்லிம் அஹமதுல வருது. அதுல ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். அறிவிப்பாளர் ஒருவர் இருக்கிறார். அந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுதெல்லாம் மக்களை பார்த்து மாணவர்களை பார்த்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க, யா இபாதல்லாஹ் அது கஷ்டப்பட்டு தஹிந்து இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷௌகன் இலைஹி லி மகானிஹி மினல்லாஹி ஃபஅன்தும் அஹப்பு அன் தஸ்ஹாபு இலா லிகாயிஹி. அருமை மக்களே, ஒரு பேரித்த மரக்கட்டை அது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவை தாங்க முடியாமல் அவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்திலே அது அழுதிருக்கிறது என்று சொன்னால், பிரிவை தாங்க முடியாத நபியை சந்திக்கிறது என்ற ஆர்வத்திலே ஒரு பேரித்த மரக்கட்டை அழுகிறது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற அந்த அந்தஸ்தை அது குறித்த காரணத்தினால் இவ்வாறு அழுகிறது என்றால் இந்த உலகத்தில் நபியர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக, நபியை பார்க்க வேண்டும் என்பதற்காக அதிக ஆர்வத்தோடு அலுவலகத்துக்கு தகுதியாக இருக்கிறாங்க. ஒரு உயிரற்ற ஜட பொருள் அதுக்கு கூட அல்லாஹ் அந்த அந்த பிரியத்தை வெளிப்படுத்தி காட்டலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அற்புதங்களை மோசடியாக வெளிப்படுத்தினான். இவர் பேரித்த மரக்கட்டை மூலமாக இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் என்ன உணர்ந்தார்னா, ஒரு ஜட பொருள் கூட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றது, அவருடைய பிரிவை தாங்க முடியாமல் அழுகின்றது என்று சொன்னால்
அப்ப நாம் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் நாம் கண்ணீர் வடிப்பதில் கூட நாம் கவனக்குறைவாக இருக்கின்றோம். கண்ணீர் வடிக்க வேண்டும், அது வடித்தோமையானால் நம்ம ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடலில் காண்பதற்கான பாக்கியத்தை கூட தருவான். அல்லாஹ் எவ்வளவு வழங்குவானாக. கணிதக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சஹாபா பெருமக்கள் எப்படி அன்பு செலுத்தினார்கள், எப்படி உயிரை கொடுப்பதற்கு கூட தயாரானார்கள் என்பதை கூட வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக உண்மையிலேயே நமக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். நபியை எப்படி நேசிக்கணும், எப்படி அன்பு செலுத்தணும், எப்படி மதிக்கணும், எப்படி பின்பற்றணும் போன்ற அனைத்துக்குமே நமக்கு ஆசிய முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் சஹாபா பெருமக்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சமயம் சொல்றாங்க, அதாவது அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் போய்கொண்டிருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஹாதர் பரபூட்டத்தில் அழைக்கலாம், நம்மை தேடி வரக்கூடியவர்கள், நம்மை தேடி வரக்கூடிய எதிரிகள் நம்மை நெருங்கி விட்டார்களே, நம்ம என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் நாயகமே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். இப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறார் அபூபக்கர் தான். கொஞ்சம் தூரம் போன வரைக்கும் எழுதி கண்ண பார்க்கிறாங்க. ஏன்னா ஹிஜ்ரத் பயணம் கையில் அகப்பட்டா உயிர்கால கொஞ்சம் தூரத்துல எழுதியை பார்க்கிறாங்க. அபூபக்கர் யார் ரசூலல்லாஹ் ஹாதர் பரபூட்டத்தில் அழைக்கலாம், இதோ இன்னொரு எதிரி நம்மை நெருங்கி வருகிறார்களே, நம்மளை பிடிச்சா என்ன செய்யறது? ரசிகர்கள் கேட்கிறாங்க, வீரத்தம்பி அபூபக்கர் அவர்களை அருளைங்க. அவங்க சொல்றாங்க, அம்மா வல்லாஹி மா அலா நஃப்ஸி அபுகி, அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கின்ற நாயகமே, நான் ஏன் உயிருக்கு பயந்து அழுகிறேன்? இப்போ மாற்றம் அவங்க உயிருக்கு அழுகுதான், நான் ஏன் உயிருக்கு பயந்து அழுகிறேன்? ஒலாக்கின் அபுகி அடைக, நான் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் போது அழுகிறேன், உங்க உயிருக்கு எதில் தொந்தரவு ஏற்பட்டு அழுகிறேன், என் உயிருக்காக நான் அழுகலை என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அன்பை, அந்த காதலை ஒவ்வொரு தடவை வெளிப்படுத்துவான். ஹிஜ்ரத் பயணம் உட்பட முஸ்லிம் அஹ்மது பதிவு செய்யப்பட்ட அன்னைக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு மேல நேசிக்க குர்ஆன் சொல்லுது, அன் நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு நபி அவர்கள் உயிரை விட மேலானவர்கள், உயிருக்கு மேல நபியை நேசிக்கிறோம். அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வந்து உயிரை தான் கிளம்ப கொடுக்குறோம். மனத்தை நம்ம கொடுக்கறதுனால யோசிப்போம், மார்க்கத்துக்காக கொடுக்கறதுனால யோசிப்போம். பணம் சம்பாதிச்சிடலாங்க, உயிர் இருக்கிறவங்க பணம் சம்பாதிச்சிடலாம். மார்க்கத்திற்காக அல்லாவுக்காக பணத்தை கொடுங்க சொன்னாலே நம்ம எடுத்து கூட யோசிக்கிறோம். உயிர் இருக்கிறதுல கொடுத்ததுக்கு வராது, போனாங்க. ஆனால் அந்த உயிரை கூட சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கை எப்பொழுதும் கொடுக்க தயாராக, எப்ப வேணாலும் கொடுக்கலாம். அப்படின்னா எவ்வளவு உச்சகட்ட அன்பு, அப்படிப்பட்ட அன்பத்தை அல்லாஹ் குர்ஆன்ல வேணும்னு சொல்லுவான், நேசிக்கணும்னு சொல்லுவான். அதாவது ஜாபீர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு சமயம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களம், உஹது போர்ல மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான காயம் ஏற்பட்ட போர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக தாக்கப்பட்ட போர் உஹது போர். அந்த உஹது போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி ஒரு 12 சஹாபாக்கள் இருக்கிறார். அந்த 12 சஹாபிகள் ஒருவர் தல்ஹத் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா என்ற சஹாபி. இப்போ மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் வந்து தாக்குறதுக்கு நெருங்குறாங்க. அப்படி நெருங்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை கேட்கிறாங்க, மண்ணில் போகும், இந்த எதிரிகளை எதிர்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கிறாங்க கேட்கிறாங்க. எதிரிகளை தாக்க வராங்க, இப்ப இந்த களத்துல போர்க்களத்துல எனக்கு வந்து உதவி செய்ய யார் தயாரா இருக்கிறீங்க? அப்ப தல்ஹா ரலியல்லாஹு சொல்றாங்க, அண்ணன் அல்லாஹ்வின் தூதரே, நான் தயாரா இருக்கிறேன், உங்கள் உயிரை காப்பாற்றி என் உயிரை கொடுக்க தயார். வருமான செலவு சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வேற சஹாபிகிட்ட கேட்கிறேன். அப்ப அன்சாரி தோழர்கள் நினைக்கிறார், ஆனா யார சொல்லப்பா, அல்லாஹ்வின் தூதர்களே, உங்கள் உயிரை
உயிரை காப்பாற்ற என் உயிரை கொடுக்க நான் தயார். அப்படி நபிசராசன் சொல்றாங்க, அந்த நீங்க போனா அவர் போய் போன் செய்கிறார். இப்போ காண்டல ஹத்தா புதில அவர் போர் இருக்கிறார், அங்கே செய்கிறார். பெருமான சரதாரர்களுக்காக வேண்டி உயிர் கொடுக்கணும்னு சொன்ன அடுத்த நிமிடமே எஞ்சி வந்து நிற்கிறாங்க, உயிரை கொடுத்துட்டாங்க. அடுத்து பெருமான சரதாரம் அன்னைக்கு வந்து திரும்பி பார்க்குறாங்க, முஸ்லிம்கள் கூட இன்னும் நிற்கிறாங்க. மாணவி திறந்த அப்போ அடைய கேட்கிறாங்க, இங்கே இருக்கா உயிர் கொடுத்து தயாரா யார் உயிர் முடியும். அப்பொழுதும் தலஹாரத்தில் இருந்து நிற்கிறாங்க. தலஹாரத்தில் இருந்து சொல்றாங்க, ஆனால் யார் இருக்கணும்பா அல்லாஹ்வின் தூதரை நான் உங்களுக்காக உயிர் கொடுத்து தயார். மாணவி திறந்த அப்போ வேண்டாம், நீங்க பேசாம இருக்கு. இன்னொரு சனாபி கேட்கிறார், அன்சாரி தோழர், அவர் எழுந்து நிற்கிறார். ஓடி வந்து நான் வந்து உயிர் கொடுக்கிறேங்கிறார். பெருமான சரதாசன் போங்கிறார். யுத்தகலத்தில் போறாரு, மார்க்கத்துக்காக நபிக்காக நிற்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் சகிதாகிறார். ஏறத்தாழ 12 சஹாபா பெருமக்கள், 12 சஹாபா பெருமக்கள். அதில் இறுதியாக கடைசியாக நிற்கிறது தலஹாரா. எல்லாருக்கும் உயிர் கொடுத்தாங்க, எல்லோரும் உயிர் சொன்ன அடுத்த உயிர். கடைசியாக நிற்கிறது தலஹாரா என்பார்கள். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 சஹாபாக்கள் கொல்லப்பட்ட பிறகு 12வதாக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அவர் போகின்றார், உயிர் கொடுக்கத்தான் போறார். ஹதீஸ்ல வருது, அவருடைய கை வெட்டப்பட்டது. உருவத்து எதுவும் மக்குதியாக அல்லாஹ் அவருடைய கை வெட்டப்பட்டது, விரல்கள் துண்டிக்கப்பட்டன. அந்த நேரத்தில் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த களத்திலே அவர்கள் உயிர் கொடுக்கிறதுக்கு போனாங்க. ஆனால் தன்னுடைய கையை கொடுத்துட்டு வந்தார், தன் விரல்களை கொடுத்துட்டு வந்தார். ஹதீஸ்கள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் பதியப்பட்டிருக்கிறது. என்றால் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில இன்னொரு அபூதாவுல ஒரு ஹதீஸ் வரும். இதே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு நினைத்து பார்க்கும்போது அழுவாங்க. ஏன்னா உகது போர்க்களத்தில் கையை இழந்தாங்க, கை தேர்ந்தெடுத்து. ஆனால் உகது போர் யா வந்தாலே அபூபக்கர் ரலியல்லாஹு அழுவாங்க. அப்படி அழுகும்போது தல்ஹா ரலியல்லாஹு நினைவு கூறுவாங்க. சொல்லுவாங்க, அந்த உகது போர்ல முழுக்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக கடைகளுக்கு நின்றது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய கரங்களுடைய அந்த சுகத்தை கூட இழந்தார்கள். கரம் துண்டிக்கப்பட்டது. அப்ப சொல்றாங்க, கிட்டத்தட்ட அவங்க உடம்புல 70க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்திருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதற்காக 70க்கும் மேற்பட்ட காயங்கள் அவங்க உடம்புல இருந்தது. அதில் ஒன்று கை வெட்டப்பட்டது. அப்படின்னா அபூதாவுல பதியப்பட்டாங்க சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபா பெருமக்கள் உயிரை கொடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்க. எந்த சொன்னாலும் கொடுத்துருவாங்க. அதாவது உயிரை கட்ட கொடுத்துருவாங்க, சொத்தை கட்ட கொடுத்துருவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், சிதா காசி உண்மை என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்கன்னா நபியை பாதுகாக்க தாய் தந்தையை விளக்க தயார். அது அர்த்தம் அதுதான். தாய் தந்தையோட உயிரை கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அதீதுல தல்ஹத்தி கொண்டு பலம் எந்த ஒரு கண்ணாடி இது வேற. நான் என்ன சொல்றது, அந்த தல்மா கிடையாது. அப்ப தல்ஹத்தி கொண்டு உபயோகம். இப்ப சொல்றது தல்ஹத்தி கொண்டு பலம், இந்த கண்ணாடி வேற. இவருக்கு வாலிபர், இளம் வாலிபர். அவர் ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருகிறார். நபி ஸல்லல்லாஹு சந்திக்க வருகின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மூர்னி பிமா அஹபப்த வலா அர்சிலக அம்ரா, நீங்கள் என்ன எனக்கு உத்தரவு போடும் விரும்புவீங்களோ அதை சொல்லுங்க, நான் உடனே இப்படி செய்யணும், என்னன்னா சொல்லுங்க. இப்படி யாரும் சொல்ல முடியாதுங்க. மேலே கீழே போய் நான் அந்த சகாக்கள் சொல்லிட்டு என்ன விரும்புறீங்களோ அதை செய்ய சொல்லுங்க, நான் செய்கிறேன். உங்கள் உத்தரவுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமான தலைமாவை ஆச்சரியப்படுறாங்க. அதிக நபி செல்லமாக சொன்னார். மாணவி செல்லாமல் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா வந்தவர் வாலிபராக இருக்கும்போது அந்த பருவத்தில் முழுக்க மார்க்கப்படுறதுனால வாழ்வது கடினமான ஒரு பருவம். கடன் மாறக்கூடிய ஒரு பருவம், கடன் புரளக்கூடிய ஒரு பருவம் வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்திலே அந்த சனாபி பெருமான செல்லலாளர்களுடைய சந்தித்து என்னன்னா விரும்ப செய்ய மாறி செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே மாணவி செல்லலாக ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்ட அந்த சனாபி பண்ண சொன்னாங்க, இது நம்ம பக்கத்தில் அப்பா இருக்காங்க. என்னன்னா செய்யல நான் செய்வேன், போய் ஆபாபு போல செய்யணும்.
உங்க தந்தையில கொலை செஞ்சுட்டு வாங்கன்னா அவர் யோசிக்கவே இல்லைங்க. ஹதீஸ்ல வருது கரைஞ்ச குழந்தையே எப்பாடல அவர் நபியர்கள் சொன்னதை செய்வதற்காக பிறந்து ஓடுகிறார். நபி சொன்னதை செய்யணும், வேகமா ஓடுறார். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த சஹாபி கூட சொல்லிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஸல்லல்லாஹு முன்னாடி நின்ற உடனே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னி நான் ஊகமாக்கி சத்தியத்தை இறவன், நான் உறவை துண்டிப்பதற்காக தூதராக அனுப்பப்படவில்லை. பாப்பம் கொள்ள ஆபம் கொள்ளாத உறவு துண்டித்தானே, உறவை குறிப்பதற்காக நான் தூதராக அனுப்பப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கொள்ள சொன்னாங்க? ஒரு சோதனை என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ சொல்லி பார்க்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தைக்கு கொடுத்தாங்க. நான் இப்போ யோசிக்கிறேன், என்ன சொன்னாலும் சொல்லி உடனே செய்யலாம். இப்போ குரானில் வந்து அல்லாஹ்வுக்கான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? சோதனை அதுக்கு சொன்னா அதுக்கு தயாரானாங்க. அல்லாஹ் உடனே செஞ்சா ஆசை கொடுத்தான். இப்போ பதையினாவுக்கு இழுவின் அவனி அல்லாஹ் சொல்றான்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பகரமாக ஒரு பிறந்த கொடுத்த ஆசை நான் பகரமாக கொடுத்தோம். அது மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்றான். அவர் தன்னை அவனுடைய அன்பையும் கட்டுப்படுதலையும் சோதிப்பதற்கான சில உத்தரவுகள் உண்மையிலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சோதிப்பது அது எப்படி அல்லாஹ்வுக்கான இஸ்மாயில் சோதிக்கானோ அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு சோதிக்கிறாங்க. என்ன சொன்னாலும் செய்கிறாங்க. தந்தையை கொண்டு வாங்க கொள்ள போறாரு, அப்புறம் வேண்டான்றான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அந்த சஹாபிய மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அதிகம் பேசின காரணத்தினால பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை வருகிறார். எந்தளவுக்கு எந்த அளவுக்கு வருகிறார்னா, அதே சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அவருக்கு வந்து நோய் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் மூத்தவங்க போயிட்டேன் அப்படின்னு சொன்னா நபிகளாக சொல்லாதீங்க அப்படிங்கிறார். பொதுவாக எல்லாருக்கும் ஆசைப்படுவாங்க, நபிகள் சொல்லணும், நபி வரணும், ஜனாதார சொல்லணும், அது பெரிய வாக்கியம் இல்லை. ஆனால் அவர் நேரமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நபிகளாக சொல்லாதீங்க அப்படிங்கிறார். அது என்ன காரணம்? ஒன்றும் இல்லை. என்ன காரணம் கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு இடைப்பட்ட கேப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேப்ல வந்து யூதர்கள் வச்சுக்கிற இடம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு திரும்ப போறாங்கன்னா யூதர்கள் மூலமாக நபியுக்கு ஆபத்து போடுறாங்க. அப்ப நபிகளாருடைய உயிர் தான் நமக்கு முக்கியம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மரண படுக்கையில வந்து நம்ம பார்க்கிறது ரெண்டாவது, மாணவி ஸல்லல்லாஹு உயிர் தான் முதல்ல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஜனாதாவில் கலந்து கொள்ளாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய மௌத்தில் வந்து கலந்து கொள்ளாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, நம் நபியினுடைய உயிர் பாதுகாக்கப்பட்ட ஒரே காரணத்திற்காக தன்னுடைய மரண செய்தி மரணித்து விட்டால் அறிவிக்க வேண்டும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர் மரணித்தார். மரணித்த தகவல் அவங்க அபிஷேகத்தை தெரியாது. எப்படி தெரியறதுன்னு தெரியும், ஒரு மரணம் தெரிய வருது. தெரிய வந்தவுடனே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக அந்த சஹாபியை கபூலுக்கு போகிறான். கபூலுக்கு போயிட்டான். ஏன்னா அவன் ஜனாதா சொல்லிச்சு அவன் பண்ணியாச்சு, அது போல தெரிய வருது. சல்லாஹ் கபூலுக்கு போயிட்டான். கபூலில் போய் அந்த கபூல் பக்கத்தில் இருந்து துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம இருக்க தலஹா தலஹப்பு இல்லைகி ஓ எதஹப்பு இல்லைக்க யா அல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நீ தலஹாவை சந்திக்க வேண்டும். நீ எப்படி சந்திக்க வேண்டும் என்றால், நீ தல்ஹாவை பார்க்கின்ற பொழுது சிரித்த நிலையில், தல்ஹா உன்னை பார்க்கின்ற பொழுது அவர் சிரித்த நிலையில், நீ இறைவா இந்த தல்ஹாவை நீ மறுமையில் சந்திக்க வேண்டும். பெருமாள் அல்லாஹ் திருத்த வரவேற்காங்க. நம்மளும் அல்லாஹை பார்க்கும்போது திருத்த நிலை பார்க்க எவ்வளவு மாற்றியாது. கொஞ்சம் யோசிங்க, மனிதன் எவ்வளவு தப்பு செய்யறாங்க, எவ்வளவு தப்பு செய்யறாங்க. அது தப்பனா முன்னாடி நிறுத்திக்கிட்டு அல்லாஹ் சந்தோஷமா பார்க்க முடியுமா? யோசிங்க, எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் வாழ்க்கையில. சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாவுக்கு மாறி செய்வது. அப்போ நாளைக்கு மறுமையில அந்த குற்றங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அல்லாவை திருத்த நிலையில் பார்க்க முடியுமா? இங்கே யோசிச்சு பாருங்க. இந்த பாவத்தை மண்ணால் நிறுத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம அல்லாவை திருத்த நிலையில் சந்தோஷமான நிலையில் பார்க்க முடியுமா? அந்த அல்லாஹ் நம்மை திருத்த நிலையில் பார்ப்பானா? நாம் செய்த பாவத்தை எல்லாம் முன்னிறுத்தி பேசணும்னா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தல்ஹாவுக்கு துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் அந்த தல்ஹாவை சந்திக்க வேண்டும், நீ அவரை பார்க்கும் போது இருந்த நிலையில்
அவர் உன்னை பார்க்கின்ற பொழுது சிரித்த அவர் சிரித்த நிலையில் நீ அவரை வரவேற்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்காக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த துஆவை பாருங்க. அந்த துஆ எதனால கிடைக்கிறது? ஒன்றும் இல்லை. துஆ கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டால் நம்முடைய அன்பு உண்மையாக இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நேசம், அந்த அன்பு முழுக்க முழுக்க அது உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருந்தால் அது எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா உள்ளத்துல நபியினுடைய நேசம் பரிபூர்ணமா எங்களாக தூய்மையாக இருந்துச்சுங்களேன், நம்ம உள்ள தூய்மையாக ஆரம்பிச்சோம். அது தூய்மையாக இருந்தால் ஈமான் நபிமே உள்ள அந்த அன்பு பார்த்தீங்கன்னா அந்த ஈமான் தூய்மையாக இருந்தால் நம்ம கல்வி தூய்மையாக ஆரம்பிச்சோம். கல்வி தூய்மையாக ஆரம்பிச்சா நம்மளுடைய செயல்பாடுகள் தூய்மையாக ஆரம்பிச்சிடும். நம்முடைய செயல்பாடுகள் தூய்மையாக ஆரம்பிச்சுட்டா நாளைக்கு மறுபடியும் நல்லா சந்திக்கும் போது திருச்சி வரலாமா இல்லையா? அந்த பாக்கி கிடைக்குங்க, சாதாரண பாக்கி கிடையாது. அவர் அந்த அந்த பரிபூர்ணமான அந்த அந்த ஈமான் நபிசல்லாஹுவை நேசிக்கின்ற அந்த ஈமான், அந்த ஈமான் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிடுமையானால் நபிசல்லாஹு என்ன கேட்டால் கொடுக்க நேரம், உயிரை கேட்டால் கொடுத்துருவாங்க, பொருளாதாரத்தை கேட்டால் கொடுத்துருவாங்க, எதை கேட்டால் கொடுப்பாங்க, யோசிக்க மாட்டாங்க. நாளைக்கு தர நாளைக்கு தர பேச்சு கிடையாது. இப்பவுமே கூட்டம் ரெடி. பதில் போர்ல சகாபாக்கள் சொன்னாங்க, ஏன்னா சொற்பமான சகாதிகள் எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அன்சாரி தோழர் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க எங்களை எங்க குதிரையோட அப்படியே நடுக்கடலாம் குதிச்சு மோட்டார் போனா செய்ய தயாராக இருக்காங்க. குதிரையோட அப்படியே கடல முடியும். நீங்க சொல்லுங்க இப்பவே நாங்கள் செய்யணும்னா எவ்வளவு அன்புங்க. குதிரை என்பது சொத்துங்க. குதிரை என்பது சொத்து. இப்போ இந்த காலத்துக்கு புரியமா சொல்றதுனால உயரமான கார் அப்படின்னு சொல்லுவோம். உயரமான காரிலே அப்படியே போய் கடக்க முடியாது. அப்ப சொத்து அழியுது, அவரும் அழியாது, ரெண்டு சேர்ந்து அழியுது. இப்ப இந்த சகாபி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய உயர்வகமான குதிரையை வாக்களித்து கடலுக்குள்ள குதிச்சு நாம் மூத்தா போகிறோம் என்று நீங்கள் உத்தரவு போட்டாலும் அதுக்கான கட்டுப்பட தயார். உடனே கட்டுப்படணும். போர்களுக்கு வரமாட்டோமா? இந்த எதிரிகள் எதிர்க்கிறது என் உயிர் கொடுக்க வரமாட்டோமா? எதிரிகள் 1000 பேர் செயலுக்கு என்ன, உங்களுக்கான உயிர் கொடுத்த நாங்கள் இருக்கிறோமே என்று சகாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அந்த நாளை கேட்கிறதெல்லாம் இல்லை, உடனே கொடுப்பதற்கு தயாராக இருந்தவர்கள் சகாபா பெருமக்கள். அந்த அன்பு உண்மையான அன்பு உள்ளத்துல வருகின்ற பொழுதுதான் அது பரிசுத்தமாக இருக்கிற பொழுது நம்ம சொந்த மாதிரி கல்வி தூய்மையாகும். உண்மையான நேரத்தை கல்வி நேசிக்கிறாங்க. நேசிச்சா நம்ம உள்ளத்துல கெட்டதை வரணும். அந்த அன்பு உண்மையாக இருந்தால் பரிபூர்ணமாக இருந்தால் நபிசராசர் உயிர் உள்ள வருது. அந்த ஈமான் ஆய்வு ஒழுவாயிடுச்சு. நம்ம உள்ளத்துல கெட்டதை வரணும். உள்ளத்துல கெட்டதை வரப்போவதில்லை. செயல்கள் கருத்து சுத்தமாக இருக்கு, செயல்கள் சுத்தமாக இருக்கு, நம்முடைய பார்வைகள் சுத்தமாக இருக்கு. எல்லாமே சுத்தமாகும் போது அல்லாஹ்வை திருத்தலை பார்க்க முடியாது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல சஹாபா பெருமக்கள் வைத்திருந்த அந்த அன்பு உச்சகட்டம் இருந்த காரணத்தினால்தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் உடனே செய்ய தயாராக இருக்கிறார்கள். இப்ப நாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது எத்தனையோ கடமையான செயல்பாடுகள் கூட நம்ம வாழ்க்கையை நடக்கிறது இல்லை, விடுபட்டு போகும். சுண்ணத்து அதை கேட்கவே வேண்டாம். நபிசராசர்கள் சுண்ணத்தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் தெருக்கு போடுறோம், வலது காலம் போடுறோம், வலது காலம் மாட்டோம். சரி மாட்டும் போது வலது காலம் போக என்ன செய்யணும்? மாட்டோம். அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோம். காலுக்கு போய் அதுக்கு நேரம் மாற்றம் போகிறோம். சின்ன சுண்ணத்துங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சாப்பிடும்போது கையை கழுவி சாப்பிடுறது, சுற்றுலா கழுவி சாப்பிடுறது இல்லை. சின்ன சுண்ணத்து தான். அந்த சுண்ணத்து நபிகள் செஞ்சாங்க, நான் செய்யறேன் எண்ணத்தை செய்யறது. சகாபா பெருமக்கள் சாப்பாடு சாப்பிடுறது கீழே இருக்கிறது சொல்லுதுங்க. கீழே இருக்கிற சாப்பாடு நம்ம எடுத்து அதை கழுவி அதை சாப்பிடுறது. இன்னைக்கு அது சுத்தம் இல்லாமல் போதே கிடையாது. அதான் எப்படி போச்சுன்னா செல்வ நிலை கூட சில சுண்ணத்தைகள் கூட அற்புதமா செய்தமா ஆயிடுச்சு. அதெல்லாம் சொல்ல வர சாப்பிட்டு ஒரு பொருட்களை அனுப்பி எடுத்து சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது அப்படின்னு ஒரு அற்புதமா நினைக்கிறதுனால மாறி பாருங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது. மரக்கேள்விக்குரிய எல்லாம் என்கிற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவந்தர்களோடு அமர்ந்து அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கையில் இருந்து ஒரு பிடி உணவு கீழே விழுது. மரக்கேள்விக்குரிய எல்லாம் என்கிற சஹாபி ஒரு பிடி கையில் இருந்து ஒரு பறக்க சாப்பிட்டு கீழே விழுது.
அப்படி விழுந்த உடனே அதை என்ன செய்யறாரு, கீழே விழுந்த சாப்பாடை எடுத்து அதை சுத்தப்படுத்திட்டு மீண்டும் அதை சாப்பிடுறாரு. அப்படி சாப்பிடும் போது சில செல்வந்தர்கள் மக்களுடைய எந்த சனாதியை கிண்டல் பண்றான். ஏன்னா கீழே விழுந்து சாப்பிடுறாரு, கிண்டல் பண்றான். அப்படி கிண்டல் பண்ணும்போது அந்த வாக்கியக்கூடிய பதியம்தான் சொன்னாங்க, இன்னி செகுன்லி அத கதைப்பட்டு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாதிஹி கராஹி. இந்த செல்வந்தர்களுக்காக கிண்டல் பண்றது யாரை கேட்டீங்கன்னா அரபிகள் கிடையாது. செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அரபு மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்ல, மற்ற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். அவங்க தான் கிண்டல் பண்றாங்க. அப்பதான் வாழ்க்கையில் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தை இருக்கக்கூடிய இந்த செல்வந்தர்களுக்காக நபியவர்களிடமிருந்து கேட்ட ஒரு சுண்ணத்தை நான் எப்படி விடுவேன்? இவன் கிண்டல் பண்ணால் பண்ணிட்டு போறோம். பெருமான செல்லலாக கேட்ட அந்த ஹதீஸை, அந்த சுண்ணத்தை நான் எப்படி விடுவேன்? மாணவி தரம் சொன்னாங்க, இன்னா கும்மா ஒரு வண்ணகும்மா இல்லா சட்டத்தில் விரும்பத்துக்கும் பெருமான தரம் எங்களுக்கு உத்தரவு போட்டார்கள். நாங்கள் சாப்பிடும் போது எங்கள் கையிலிருந்து உணவு கீழே விழுமையானால் அதை அதன் கீழே விழுந்த உணவை உடனடியாக எடுத்து அதில் ஒட்டி இருக்கக்கூடிய அசுத்தத்தை சுத்தம் செய்து, தூசிகளை சுத்தம் செய்து எவ்வளவு அதை மீண்டும் அவர் சாப்பிட வேண்டும். எதனால் செய்தான் அதை செய்தானுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. கீழே இருக்கிற சாப்பாடு அது செய்தானுக்கு போது செய்தான் அதுக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கான உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்த உணவை கூட சுத்தப்படுத்தி மீண்டும் சாப்பிட வேண்டும் என்பதை உத்தரவு போட்டார்கள். எங்களுக்கு சுண்ணத்தாக நடைமுறையாக ஆக்கியிருக்கிறார்கள் என்ற போது நாம் எப்படி இந்த ஹதீஸை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிருந்து கேட்ட இந்த செய்தியை நான் கேட்கிறேன். அவங்க எதுக்கும் யோசிக்க மாட்டாங்க. வெட்கப்பட நதியவர்களை பின்பற்ற விஷயத்துல இந்த வெட்கத்துக்குலாம் வேலை இல்லை. அதெல்லாம் அப்படி ஓரம் வச்சிடணும். நான் நதியை பின்பற்றுகிறேன் என்பதுதான் முன்னாடி நீக்க வேண்டியது. நீங்க வெட்கப்படுறது வேலை. கீழே இருந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுறது வெட்கம் நினைக்கிறதா இல்லையா? இது கிடையாது. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் உடனடியாக கட்டுப்படக்கூடிய அளவுக்கு சகாபாக்கள் இருந்தார். ரொம்ப ஆச்சரியமான தகவல் என்ன கேட்டீங்கன்னா, பழக்கமா இருக்குங்க, ஒரு செய்தி ரொம்ப பழக்கமா இருக்கு. அந்த பழக்கத்தை கூட கட்டுப்பட்டு தான் விட்டுருவாங்க. ஒரு பழக்க வழக்கத்தை உடனே விடுறது கஷ்டம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமா இருந்ததை கூட உடனே விடுத சகாபாக்கள் விட்டுருவாங்க. புகார்ல ஒரு அறிவு வருது, ஆரம்பத்தில் வந்து கழுதைக்கு இடைக்கு வந்து அனுமதி இருக்கு. ஆரம்பத்தில் பெருங்கள் தடை செய்யப்பட்டது. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போர் நடந்தது இருக்கும்போது அந்த கழுதையை எடுத்து தடையாக கைபர் போர். அப்படி இருக்கும்போது சகாபாக்கள் சொல்றாங்க, நாங்க என்ன பண்ணோம், கழுதையை வந்து சமைக்கிட்டு இருக்கோம். அப்படி சமைத்து கொண்டிருக்கும் போது அது பார்க்கறது அது வந்துட்டு இருக்கு, இறைச்சி வந்துட்டு இருக்குது. அந்த நேரத்துல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சனாதியை அனுப்பி தடை போடுறாங்க. இன்னமாக ஒரு சூழலுக்கும் எதுதான் யானைக்கும் அந்த கூட்டிருக்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கழுதை இறைச்சியை உங்களுக்கு தடை செய்திருக்கிறார்கள், இருவரும் தடை செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு தடை உத்தரவு ஒரு சனாதி மூலமாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு போட்டு விடுவாங்க. நாங்கள் சமைச்சிட்டு இருக்கிறோம். பாத்திரத்தில் வெந்திருக்கிறது. உடனே அந்த பாத்திரங்கள் கீழே கவிழ்க்கப்பட்டன. உத்தரவுடன் வந்து அடுத்த நிமிடம் சகாபாக்கள் யோசிக்கவே இல்லை. யோசிக்காம பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இறைச்சி உட்பட அனைத்தையுமே பாத்திரத்தோட கீழே தலைகள் கவிழ்ந்தான். இறைச்சி வெந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அது அறுத்திருப்பாங்க, அதுக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதை இறைச்சி விட்டு போட்டிருப்பாங்க, அதுக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க, பாத்திரத்தை சமைக்கிறதுக்கு சதையில் வளர்றதும் அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது பழக்க வழக்கமாக இருக்கிறது காலகாலமா அதுக்கு முன்னாடி கடைக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு சாப்பிட்ற இறைச்சி அவ்வளோதான். அது பழக்கமாக இருந்த ஒன்று. இப்ப எல்லா கஷ்டத்துக்கு பிறகு அந்த பாத்திரத்துல அந்த இறைச்சி கொதித்து கொண்டிருக்கிற பொழுது, வெந்து கொண்டிருக்கிற பொழுது பெருமான காலத்துக்கு உத்தரவு வருது. யோசிக்கிற தக்கு சொல்லிடுறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த நிமிடமே முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்ற விஷயத்துல சஹாபாக்கள் மக்கள் ரொம்ப கவனமாக ஆர்வம் இருந்திருக்கிறாங்க. இந்த ஆர்வமும் இந்த முயற்சியும் முழுக்க எதனுடைய வழிபாடு அப்படின்னா அவங்களுடைய அன்பும் தூய்மையானது, முழுமையானது. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
முழுமையாக செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு மாற்றம் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஏற்படும். நம்ம பழக்கமா அதில் தப்பு செஞ்சிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை சரியாச்சுனீங்களே, இந்த தப்பு சரியாயிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற பரிபூர்ணமான அந்த அன்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. பரிபூர்ணமான ஈமானை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நல்வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் அனுபவிவானாக. வாக்கு தரமான அனைத்தும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி